மகாராஷ்டிராவோட துணை முதலமைச்சர் அஜித் பவார் அவர்கள் பயணித்த விமானம் விபத்துக்கு உண்டாகி அவரும் அவருடன் பயணித்த 5 பேர்கிட்ட உயிரிழந்திருக்காங்க. இந்த சம்பவம் பெரும் தாக்கத்தை உண்டாக்க வச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். இது இல்லாம போன வருஷம் அகமதாபாத்ல நடந்த சம்பவத்தை விட்டு நம்மள நிறைய பேர் வெளியில வராத பட்சத்துல இந்த வருஷத்தோட தொடக்கத்திலேயே இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது இன்னுமே அதிர்ச்சியுமே தாக்கத்தையுமே உண்டாக்க வச்சிருக்கு அப்படின்ட்டு தாராளமாக சொல்லலாம். இது வரைக்கும் இந்தியால மட்டும் 95 ஏர் கிராஷஸ் நடந்திருக்கிறதா சொல்றாங்க. அதுல போன உயிர்களோட எண்ணிக்கை அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது 1100 உயிருக்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியாகி இருக்கிறதா சொல்றாங்க. இந்த சம்பவங்கள் என்னதான் ஏஐ என்னதான் நிறைய டெக்னாலஜி அப்படின்ற மாதிரி வளர்ந்தாலுமே நம்ம 2026ல இருந்தாலுமே அப்போ அதாவது 90ஸ்ல இருந்து இப்போ வரைக்கும் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். இதுல நடந்த சம்பவங்களே பெரிய சம்பவமா இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய சம்பவம் அப்படின்னு பார்க்கும்போது 1996ல ஹரியானால கிட்டத்தட்ட 349 பேர் உயிரிழந்திருக்காங்க அந்த ஒரு சம்பவத்துல. அதை அடுத்து 2025ல அகமதாபாத்ல போன வருஷம் நடந்த சம்பவம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஒரு சம்பவத்தை விட்டு நம்ம யாருமே நிறைய பேர் வெளியில வரல. என்னடா அவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அதுல அத்தனை உயிர் பலியா இருந்துச்சு அப்படின்ற ஒரு துக்கத்திலேயோ அந்த ஒரு யோசனையிலே இருக்கும்போது இந்த வருஷம் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்துல கிட்டத்தட்ட 241 பேர் கிட்ட பலியாகி இருக்காங்க. அதை அடுத்து 1978ல அரேபியன் சீல 213 பேர் கிட்ட பலியாகி இருக்காங்க. அதுக்கப்புறம் 2010ல மங்களூர்ல 158 பேர் கிட்ட பலியாகி இருக்காங்க. அதே அடுத்து 1988ல அகமதாபாத்ல 133 பேர் கிட்ட பலியாகி இருக்காங்க. 1990ல பெங்களூர்ல 92 பேர் கிட்ட பலியாகி இருக்காங்க. 2000ல பாட்னால 60 பேர் கிட்ட பலியாகி இருக்காங்க. 2020ல கோழிக்கோடுல 21 பேர் கிட்ட பலியாகி இருக்காங்க. சோ சம்பவங்கள் ஏதோ ஒரு வருடத்துல ஏதோ ஒரு காரணத்தால ஏதோ ஒரு விபத்தால தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கு. இதுக்கப்புறமா இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்க கூடாது அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சம்பவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.